வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது 12th சிபிஎஸ்இ பிசிக்ஸ்ல இருந்து 4th லெசனோட இன்ட்ரோடக்ஷன் சொல்ல முடியாது, நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளியரா? ஸோ அப்போ 4th லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் கோனா டாக் அபவுட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். சரியா? 4th லெசன் இஸ் கோனா டாக் அபவுட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். ஸோ அப்போ மூவிங் சார்ஜஸ் அப்படின்னா என்ன? So whenever an electron flows, we have something called as a current. இல்லையா? So current leftல இருந்து ரைட் போச்சுன்னா electron rightல இருந்து left போகும். We have seen why it is called as a conventional current and so on. So whenever a current moving, right? Current is current moving தான். So current, that is your moving charge, it produces a magnetic field around it. Right? இதுக்காக ஒரு யூடியூப் ஷார்ட்டுமே எடுத்திருக்கோம். So it will be uploaded along with the video. So you can see how it works. So whenever you have a current, right, as you can see here, right, ஒரு battery and you have a coil here. So the current அதுல flow ஆகும்போது it produces a magnetic field around it. இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு, but I think it is visible. So you have paper clips here. So once it is switched on, the paper clips are attracted towards the coil, as you can see here. So அப்ப இந்த paper clip attract ஆகிறதுக்கு காரணம் என்ன? Again, that is a magnetic field which is produced. If you go back to this Indran movie, right, whether it is part 1 Indran or even second part 2.0, during the climax fight, he will activate magnetic field and attract other parts. For example, in part 1, there will be multiple robots connected to form a very giant robot. In second part, he will attract the metallic bodies, right, car attract. He will become a giant robot, like in Power Rangers, right, where they morph to form a larger robot, right? Here, that's what is happening. அப்ப எப்படி என்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்ட்ரோல் பண்ண முடிச்சு? ஏன்னா ஒரு மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்பவுமே மேக்னடைஸ்ட்ல தான் இருக்கும். கரெக்டா? தன்னை சுத்தி இருக்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள மேக்னெட் இருக்கு. ஸோ வேற வேற ரைட். ஸோ இங்க ஒரு அயனிங் மெட்டீரியல். ஸோ இங்க நான் வச்சேன், இதாயிடுச்சு. கிளியரா? So this is a magnet. நான் எப்ப இங்க வச்சாலும் it will always act as a magnet. Clear? So அப்போ எங்க வச்சாலும் சரி. For example, I have kept it on the side. இங்க இருக்கு. சரியா? So நான் வச்சா அது அட்ராக்ட் ஆயிடும் போது. வச்சா அட்ராக்ட் ஆயிடும். So அப்போ whenever I have a magnet, this will always get attracted. Clear? This will always get attracted. அப்ப அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும்போது இதுக்கு ஆஃப் ஆன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே எனக்கு இல்லை. கரெக்டா? இதுக்கு ஆஃப் ஆன் கண்டிஷனே கிடையாது. இட் வில் ஆல்வேஸ் கெட் அட்ராக்ட். அப்போ ஒரு மேக்னெட்டை நான் எப்படி ஆன் ஆஃப் பண்றது? ஸோ தட்ஸ் வேர் யுவர் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் கம்ஸ் இன்டு பிளே. கரெக்டா? ஒரு மேக்னெட்டை எப்படி ஆன் ஆஃப் பண்றது அப்படிங்கும்போது we have something called as a எலக்ட்ரோ மேக்னெட். கிளியரா? அந்த எலக்ட்ரோ மேக்னெட் தான் என்ன? whenever current flows, அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் போதெல்லாம் அது ஸோ கேமரா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போதெல்லாம் அது ஒரு மேக்னெட் ஆகும். கரண்ட் ஆஃப் பண்ண உடனே it will become a normal material. So demagnetized ஆகும். Here we will be learning about this material in the next lesson. ஸோ அப்போ எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? So there are two types of field. For example, if you use the magnet, like pole repel and unlike pole attract. அப்போ there are two different behaviors. அப்ப அந்த behaviors யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have two types of line. So for example, அந்த pole strength வச்சு சொல்லுவாங்க. So we have north pole. சரியா? We have north pole. I have to change the color. And சவுத் போல். சரியா? நார்த் போல் இருக்கு, சவுத் போல் இருக்கு. சோ அப்போ நார்த் போல் சவுத் போல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா, யூ ஹேவ் அ டாட் ஹியர் அண்ட் அ கிராஸ் ஹியர். சரியா? சோ டாட் டு கிராஸ் தான் இண்டிகேட் பண்ண போறோம். சோ அப்ப டாட்ல என்ன இண்டிகேட் பண்ணும்? சோ வில் டேக் an arrow. சரியா? வில் டேக் an arrow.
இப்படிதான் இருக்கும் பவன் ஆரோ ஓடுது சம்வாட் இப்படி இருக்கும். சோ இப்ப லுக் அட் ஆரோ ஃப்ரம் திஸ் சைட், இங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், ஒரு ஷார்ப் பாயிண்ட் தெரியும். கிளியரா? சோ அப்ப நான் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு தெரிய போறது ஒரு ஷார்ப் பாயிண்ட். சோ அந்த ஷார்ப் பாயிண்ட் எனக்கு தெரியுது அப்படின்னா வாட் டஸ் இட் இண்டிகேட்? ரைட், இப்படி இருக்கு. சோ இது ஷார்ப் பாயிண்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ, என்ன பார்க்க வருது, என்னை நோக்கி பாயும் தோட்டா. கரெக்டா? சோ அப்ப என்ன பார்க்க வருது. சோ இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ. கிளியரா? அதே நான் இங்க இருந்து பாக்குறேன், அப்ப எனக்கு தெரியும் டெய்ல் தெரியும். கரெக்டா? தட் இஸ் டெய்ல் எண்ட் ஆஃப் தி ஆரோ. அது கிட்டத்தட்ட இப்படி ஒரு கிராஸ் ஷேப் தான் தெரியும். அப்ப நான் இங்க இருந்து பாக்குறேன், பின்னாடி இருந்து பாக்குறேன் அப்படிங்கும் போது ஐ லுக் அட் டெய்ல். சோ அப்ப என்ன அர்த்தம், என்ன தாண்டி போகுது. ரைட், இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் மீ. சோ ஐம் லுக்கிங் ஃப்ரம் தி பேக் அண்ட் தி ஆரோ இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ரைட், ஐ அம் யூசிங் பைலிங்குவல். சோ அப்போ இப்படி போயிட்டு இருக்கு. சோ அப்ப எனக்கு கிராஸ் தெரியும் போதெல்லாம் நான் நிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், இட் இஸ் கோயிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். டாட் தெரியுது அப்படின்னா இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் மீ, இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் மீ. சரியா? அப்ப இந்த பேப்பரோட பெர்ஸ்பெக்டிவ், சோ போர்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது இந்த டாட் எதை இண்டிகேட் பண்ணுது? டாட் என்ன அர்த்தம், என்ன பார்க்க வருது. சோ நான் இப்படி நின்று பார்க்கும்போது எனக்கு டாட் தெரியுது அப்படின்னா the field lines are coming into the paper, so coming out of the paper and into the paper. So dot na it is coming out of the paper, cross na going into the paper. Be very careful with that. So as you can see, just that static charge produces electric field. இதெல்லாம் வந்து கண்டென்ட் அங்க இருந்து எடுத்தது, பட் மேக் ஷூர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டீச்சிங். ஐ அம் நாட் கோயிங் டு ரீட் எவ்ரிதிங். So electric field is actually produced due to a static charge. கரெக்ட்டா? நான் ஒரு சார்ஜ் நான் அசையணும்னு அவசியம் இல்லை, நான் வந்தா மட்டும் போதும். கரெக்டா? நான் வந்தாலுக்கு என்ன சுத்தி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். லைக் வாட்டர்மெலன் ஸ்டார், அவர் வந்தாலே அவர் சுத்தி ஒரு கிரவுட் இருக்குங்கிற மாதிரி. சரியா? சோ ஒரு ஸ்டாட்டிக் சார்ஜ் இருந்தாலே அதை சுத்தி என்ன இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன முக்கியம், அது ஸ்டாட்டிக்கா இருந்தா பத்தாது, ஒரு சார்ஜா இருக்கணும், பிளஸ் அது மூவ்மெண்ட்ல இருக்கணும். சில பேருக்கு தூங்கி எழுந்திரிச்சாலே சோறு கிடைக்கும், சில பேருக்கு அன்னைக்கு உழைச்சாலும் சோறுங்கிற மாதிரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டியூ டு தி மூவ்மெண்ட், யூ ஹேவ் டு புஷ், யூ ஹேவ் டு மூவ். ரைட்? சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டியூ டு தி மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜஸ். சோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டயக்ராம்ல பார்த்ததுதான். ரைட்? சோ இதுல ஒரு அட்ராக்ஷன் நடக்குது. இப்ப அந்த அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா there is a force that is acting, right? Force இல்லாம non contact force. So ஒரு force இல்லாம ஒரு பாடி மூவ் ஆகாது. You have studied this in your Newton's first law action. அப்ப எனக்கு ஒரு பாடி மூவ் ஆகுது அப்படின்னா it is experiencing a force. இங்க அந்த போர்ஸுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா as you can see here, நான் லைட்டா அண்டர்லைன் பண்றேன். இங்க இருக்கு. சரி, அந்த பேப்பர் கிளிப்ஸ் இப்ப இங்க இருக்கு. ரைட்டா தெரியுதுன்னு நம்புறேன். It is being attracted now. சரியா? சோ அப்ப எனக்கு இந்த பேப்பர் கிளிப் அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா there is a force that is acting. அந்த ஃபோர்ஸ்க்கு காரணம் யாரு? லாரன்ஸ். அப்ப there are two types of force that will act in a material. என்னென்ன ஃபோர்ஸ்லாம்? We have Coulomb's force, சரியா, and we have magnetic force. So Coulomb's force இருக்கு, magnetic force இருக்கு. So combination of this force, right, we are going to say it as Lorentz force. So அப்ப எனக்கு so there is a point charge moving with the velocity. So ஒரு point charge இருக்கு, அது moving with the velocity. சார்ஜ்னால சுத்தி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். சோ அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தாலே அதுக்குள்ள இன்னொரு சார்ஜ் வந்தா என்ன ஃபீல் பண்ணும், ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். that is your Coulomb's force. கரெக்ட்டா? along with that, right, அது மூவ் ஆகுறதுனால அதுக்கு என்ன இருக்கும், since it is moving அதுக்கு என்ன இருக்கும், ஒரு velocity இருக்கிறனால ஒரு magnetic field அதை சுத்தி ப்ரொடியூஸ் ஆகும். so it is going to be combination of magnetic and electric force. So FB, which is going to be your magnetic force, plus FE or FC ன்னு எடுத்துக்கிறேன், Coulomb's force. right? அவ்வளவுனா FE, which is going to be your electric force. So Coulomb's force or electric force ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டு force இருக்கு. One due to the electric charge, that is electric force. The other is due to your Coulomb's magnetic field, which is your magnetic force. இந்த Coulomb's force ஓட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? we have studied the formula for Coulomb's force, which is QE. அப்ப magnetic force ஓட ஃபார்முலா என்ன? கரெக்ட்டா தெரியணும்ல. ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? ரைட்? எனக்கு அது எங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியணும்.
So I have FB, which is going to be my magnetic force. But what is the value of it? So அதோட formula என்ன அப்படின்னா QV cross B. So velocity vector cross B vector. So QB cross B. நல்லா பாருங்க என்னெல்லாம் வேணும் எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கணும் சரியா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரணும்னா என்னெல்லாம் இருக்கணும் முதல்ல ஒரு சார்ஜ் இருக்கணும் சார்ஜ் இருந்தா மட்டும் போதுமா போதாது அந்த சார்ஜ் என்ன ஆகணும் மூவ் ஆகும் கரெக்டா சோ அப்போ அதுக்கு ஒரு வெலாசிட்டி அந்த சார்ஜ் மூவ் ஆகணும் அதுக்கு ஒரு வெலாசிட்டி அது எங்க மூவ் ஆயிருக்கணும் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆயிருக்கணும் அப்பதான் அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டெக்னிக்கலி இட் இஸ் an interaction between two magnetic field சோ எப்பெல்லாம் ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதோ அப்பெல்லாம் அது ஒரு இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும் கரெக்டா சோ இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் கொடுத்திருக்க எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட இன்டராக்ட் so it will interact between there is an interaction between the external magnetic field and the induced magnetic field இந்த ரெண்டு இன்டராக்ஷன் தான் என்ன கிரியேட் பண்ணும் magnetic force create பண்ணும் so I have a magnetic force which will be created so as you can see here depends upon the charge Q the velocity V and the external magnetic field V and it is a cross product so what is A vector cross B vector modulus A modulus B sin theta n cap so it is a vector product correct it will have a direction and maths la vector product la appadina 11th physics la studied A cross B is always perpendicular to both A vector and B vector so A cross B எப்பவுமே எப்படி இருக்கும் A க்கும் B க்கும் perpendicular so அப்ப என்னோட magnetic force கான formula QB cross B which is a vector product and velocity and your magnetic field அப்ப எனக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது right so how do I use my right hand thumb rule right we have studied about why current conventional current term was used even though later they realized the electron flows rather than the proton electron flow கண்டுபிடிச்ச பிறகு சரி வேணாம்ப்பா நம்ம பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனதை அசியூம் பண்ணதே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு கன்வென்ஷனல் கரண்ட்னு பேர் வச்சான் இது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் கிளியரா சோ அப்ப எனக்கு இந்த கன்வென்ஷனல் கரண்ட் வச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ல இதுவும் ஒண்ணு எல்லா லாவையும் டெவலப் பண்ண பிறகு நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் வச்சுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா இல்லைன்னா எல்லா லாவையும் நம்ம போட்டாலும் அழிச்சு இந்த பரோட்டா அழிச்சு போட்ட மாதிரி you have to start from the beginning start from the scratch அதனால வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் கரெக்டா நம்ம பண்ணலாம் அவங்க பண்ணலாம் சோ அப்ப எனக்கு இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் a vector வெக்டார்னா என்ன it should have both magnitude and direction அப்ப நான் எப்படி அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம் சோ இப்போ எனக்கு கரண்ட வச்சு தான் எல்லாமே டிசைட் பண்ணிருக்காங்க be very 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 clear whenever you attend a question you have to look for the direction of current not the direction of the electron சரியா சில क्वेश्चनல என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரான் டைரக்ஷன் கொடுத்துருவாங்க எலக்ட்ரான் டைரக்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும் கரண்டோட டைரக்ஷன் சோ இப்போ நான் தான் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா நான் இங்க அதாவது உங்களுக்கு ரைட்டா சோ ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போறேன் அப்ப கரண்ட் எங்க போயிருக்கும் கரண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட் கரண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போயிருக்கும் சரியா சோ கரண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போவோம் சோ பி வெரி கேர்ஃபுல் சோ எலக்ட்ரானோட டைரக்ஷனை கொடுத்தா யூ ஹேவ் டு சேஞ்ச் தி டைரக்ஷன் எனக்கு கரண்ட் டைரக்ஷன் வேணும் கிளியரா சோ அப்ப இப்போ நம்ம முதல்ல டைரக்ஷன் புரோட்டான் டைரக்ஷன் கொடுத்தா அதான் எலக்ட்ரான் கரண்டோட டைரக்ஷன் சோ புரோட்டான் கொடுத்தா அப்படியே எடுத்துக்கோங்க எலக்ட்ரான் கொடுத்தா உல்டா டைரக்ஷன் இருக்கணும் பி வெரி கிளியர் சோ அப்ப எனக்கு இப்போ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது சோ லெட் மீ அஸ்யூம் மேல இருந்து கீழே இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சோ ரூஃப்ல இருந்து ஃப்ளோருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கதா எடுத்துக்கணும் அப்ப எனக்கு இப்போ எலக்ட்ரான் நான் இங்க இருந்து அனுப்புறேன் இல்ல புரோட்டான் எடுத்து போகும் சோ ஐம் செண்டிங் a proton here அப்ப நான் புரோட்டான்னா இப்படி நடக்கிறேன் சோ மேல இருந்து கீழே எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு சோ அப்ப என்னோட ஃபீல்டோட டைரக்ஷன் எனக்கு தெரியும் டவுன்வர்ட்ஸ் எலக்ட்ரான் புரோட்டானோட டைரக்ஷன் அப்ப கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இந்த ரெண்டே வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா we use right hand rule சோ இந்த ரைட் ஹேண்ட் ரூல் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா நம்ம இப்படி வச்சிருவோம் சரியா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா we can use both right hand and left hand rule அதுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம் இன்க்ளைன்டா இருந்தா ஏன்னா it could make any angle theta for example இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா it is making a certain angle theta சரியா இருக்கு
So this is my v vector, this is my velocity, and this is theta. So this is not at 90 degree. அப்ப என்னால இந்த mutually perpendicular, right? சிம்பு மாதிரி இந்த வரல என்னால யூஸ் பண்ண முடியாது. They are at 90 degree, mutually perpendicular னு சொல்லுவோம். நான் எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தா இங்க நான் perpendicular ஆயிருக்கேன். கரெக்டா மேல இருந்து கீழே வருது magnetic field. So my current condition is this. This is my magnetic field. This is my current direction. சரியா? Perpendicular. So what you have to do is keep your 4 fingers in the direction of velocity first. சரியா? 4 fingers in the direction of velocity. So இப்படி எப்படினாலும் வைக்கலாம். கரெக்டா? I can rotate this 360 degree. Still my 4 fingers are pointing in the direction of velocity. கை இந்த விரல் இப்படி நீட்டி வைக்கணும். Thumb should be perpendicular. So in the thumb is gonna be your force direction. So this 4 fingers is gonna be the helper to find the direction of your force. This is your magnetic force. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? So keep your 4 fingers along the direction of velocity. First movement. சரி, ஏன்னா magnetic field fixed. இங்க ஒரு magnetic field இருந்துகிட்டே தான் இருக்கு. நான் உள்ள போனா மூவ்மெண்ட்னால ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். முக்கிய காரணம் யாரு? இந்த மூவ்மெண்ட். நான் போகாம இருந்தது அது மட்டும் தானே இருந்திருக்கும். So I have kept it here. So இப்போ என்ன பண்ணணும் வருது? இந்த 4 fingers should be curved or held, right? இப்படி மடக்கணும், right? Fold தானே. So should be folded towards the direction of magnetic field. Magnetic field எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் தலை, ரைட், என்னோட ஐ சைட் தான் வந்து மோஷன், ரைட், வெலாசிட்டி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க இருக்குன்னு நான் தேடணும். இப்படி திரும்ப முடியுமா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுவா? இல்ல. இப்படி திரும்ப முடியுமா? இல்ல. இப்படி பார்த்தா கீழே போயிட்டு இருக்காரு. இந்த இருக்குடா சுபாஷே அப்படின்னு நான் கூப்பிடலாம். கேட்டா ஏ சுபாஷ் உள்ள விழுந்த சுபாஷா நான் தேடுறேன். I have to bend down. கிளியரா? சோ இப்படி போயிட்டு இருக்க வெலாசிட்டி has to look at the magnetic field direction. பாருங்க, இப்படி போகுது வெலாசிட்டி. நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பெண்ட் பண்றேன். சோ கீழே பார்க்க போகணும், இப்படி வரணும், இப்படி இருக்கிறது இப்படி வரணும், ரைட்? as you can see here. அப்ப என்னோட தம்பு எதை டிசைட் பண்ணும்? மை ஃபோர்ஸ் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ். அப்ப நான் தான் ஒரு புரோட்டான், which is a current. சோ நான் இப்படி மூவ் ஆகும்போது இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்ததுன்னா இப்படி உள்ள வந்தனா ரைட் இப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சு. கிளியரா? பட் இதை பத்தி நம்ம டேட்டா பார்ப்போம். பட் மை ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். புரிஞ்சுட்டா? மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் வச்சு பார்ப்போம். எனக்கு மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் தானே. இந்த மியூச்சுவலி பர்பெண்டிகுலருக்கு யூ கேன் யூஸ் எனி ஹேண்ட். சில ஸ்கூல்ல சில புக்ஸ்ல ரைட் ஹேண்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். ரெண்டுமே அலௌடு தான். சரியா? சோ ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. சரியா? சோ நான் கரண்ட் ஃபீல்ட் ஃபோர்ஸ்னு சொல்லி கொடுப்பேன். ஃபாதர் மதர் சைல்டு இன்னொரு ஷார்ட்கட் வருது. நான் ரெண்டையுமே சொல்லி தரேன். ரெண்டுல எது பிடிச்சிருக்கா அதை வச்சுக்கோங்க. ஓகே? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் ஃபீல்ட் ஃபோர்ஸ். அந்த டாபிக்ல போவோம். சோ எனக்கு எப்பவுமே வந்து நம்ம எங்க இருந்து எங்க எழுதுவோம்? இப்போ ஒரு நோட் எழுதுறீங்க, இப்போ ஒரு நோட் எடுக்கிறோம்னா எங்க இருந்து எழுத ஆரம்பிப்போம்? வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த லெஃப்ட். கரெக்டா? லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு எழுதுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, வச்சாச்சு. லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, லெஃப்ட்ல இருந்து ரைட். கிளியரா? சோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ரைட். பாயிண்ட் 1. இப்போ இந்த மூணு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒரு கரண்ட் இருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இதுல யார் ப்ராடக்ட், யார் உருவாக்கப்பட்டது? உருவாக்கப்பட்டது ஃபோர்ஸ், ரைட்? சோ கரண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ஃபோர்ஸை உருவாக்குது. சோ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப அதை நான் கடைசியா தானே வைக்கணும். இப்ப பிரியாணி, முதல் பிரியாணி வருமா இல்ல அரிசி சிக்கன் அதெல்லாம் வருமா? எல்லாம் வந்து கடைசியா கிடைக்கிறது தான் என்ன? யூ கெட் a nice biryani depending upon who's going to be the cook. அப்போ my product has to be the end value. அப்போ ஃபோர்ஸ் தான் யாரு? கடைசியான ஆள். ஒதுக்கி வச்சிருவோமா இப்போதைக்கு? அப்ப மிச்சம் யாரு ரெண்டு பேர் இருக்காங்க? கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரொம்ப சிம்பிள். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாருங்க. யார் ஃபர்ஸ்ட்? கரண்ட், சி, தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு. வேலை முடிஞ்சா? அப்ப முதல் யார் வரணும்? கரண்ட். ரெண்டாவது யார் வரணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மூணாவது தான் கட்டாயம் யார் வரணும்? விநாயக் மகாதேவ். அவர் கடைசியா வந்தாரு. இங்கேயும் கடைசியா யார் வராங்க? ஃபோர்ஸ் வருது. So we have a current, we have a magnetic field. These two react or interact together to form what? By magnetic force, right? That's your Coulomb force. இப்போ இப்படி வரல வச்சாச்சு. எங்க இருந்து எங்க வரணும்னு சொன்னேன்? லெஃப்ட் டு ரைட். எழுதுறது ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? ஸோ கரண்ட்
field force. சரியா? So I'm looking at the display so that நான் வச்சிருக்கிறது தெரியலான்னு. So current field force, current field force, current field force. அப்படியே இந்த கைக்கு வந்தா current field force, current field force. So ரெண்டுலயுமே you should start from the left. ஏதாவது ஒண்ணு தெளிவா படி. But since it is given to so many audience, அவ்வளவுதான் பாக்குறீங்கன்னு தெரியல. But anyway, right, on a later stage, அப்போ ஒவ்வொரு ஸ்கூல்ல வேற வேற இருக்குங்கிறனால I'm teaching you both. எது தேவையோ அதை எடுத்துக்கீங்க. So current field force, இங்க என்ன current field force முடிஞ்சா. இதே இது ஃபாதர் மதர் சைல்டு அந்த ப்ராப்பர்ட்டில பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் சைல்டு பாத்தீங்கன்னா ஃபாதர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், மதர் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, சைல்டுங்கிறது கரண்ட். அப்ப நீங்க உல்டாவா வரும். சரியா? அதாவது ரைட் டு லெஃப்ட் வரும். சோ அதனால நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஃபாதர் மதர் சைல்டுனா நான் எழுதின டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபாதர் மதர் சைல்டு, ஃபாதர் மதர் சைல்டு. சரியா? சோ அதனால எது வேணும், 4 இருக்கு, 2 கை. சோ 2 ஆப்ஷன், ஃபாதர் மதர் சைல்டு ஒரு ஆப்ஷன், கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஷன். சரியா? ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ நான் CFF ன்னு வச்சுட்டேன். சோ கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ அப்ப எனக்கு ரெண்டுல எது வேணும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஐ வில் பி யூசிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் மை ரைட் ஹேண்ட். சோ அப்ப எனக்கு என்ன லெஃப்ட் டு ரைட், நான் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு எடுக்கணும். கரெக்டா? சோ இது என்னோட கரண்ட், this is my magnetic field or field in general, and this is going to be my force. So current field force. So நான் அப்ப இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி வருதான்னு பாருங்க. என்னோட கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நான் இங்க இருந்து இங்க போனேன். கரெக்டா? இந்த சவுத்தை நோக்கி போனேன். So this is my current. ஃபீல்டு எப்படி இருக்கு, கீழே பார்த்து இருக்கு. கரெக்டா? So my field is downwards. என்னோட ஃபோர்ஸ் எங்க வருது, உங்களை பார்க்க வருது. கரெக்டா? So அப்ப கரண்ட் ஃபீல்டு ஃபோர்ஸ். So force is towards you. கொஞ்சம் முன்னாடி பார்த்தது வந்துடுச்சு. இப்ப இங்க ஏன் இந்த கர்வ் ஃபிங்கரை வச்சு படிச்சோம் அப்படின்னா இங்க they are not perpendicular. சரியா? அப்ப இங்க நான் என்ன பண்ணணும், வெலாசிட்டியோட டைரக்ஷன்ல என்னோட 4 fingers வைக்கணும். My 4 fingers should be the direction of velocity. Which way I should move towards my magnetic field. வரல வந்து magnetic field பக்கமா பெண்ட் ஆகணும், கர்வ் ஆகணும். Some points in the direction of force. இருக்கா? சோ இங்க இருக்கு velocity. As you can see here, velocity இப்படி இருக்கு. magnetic field வழியா நான் இது பண்றேன். இந்த பிளேன்ங்கறனால இப்படி பெண்ட் பண்றேன். So some points in the direction of force. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா this is a positive charge. நெகட்டிவ் சார்ஜா இருந்தா டைரக்ஷன் மாறும். Now look at this diagram. சரியா? I think if you all you can zoom and see. எடிட்டிங்ல முடிஞ்சா you will zoom it, but ஓரளவு தெரியுது. So we have a negative charge going upwards. இந்த டயகிராம்ல என்ன, negative charge is going upwards. கிளியரா? அப்ப எனக்கு என்ன பண்ணணும், நான் உல்டா டைரக்ஷன்ல எடுக்கணும். சோ அப்ப என்னோட கரண்ட் என்ன டைரக்ஷன், டவுன்வர்ட்ஸ். சோ கரண்ட் டவுன். So they are mutually perpendicular. Magnetic field is in this direction, current is in this direction. Current field force யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? கரண்ட் டவுன்வர்ட்ஸ். சரியா? கரண்ட் என்ன இருக்கு, டவுன்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சரியா? என்கிட்ட இருந்து இந்த பக்கமா போகுது. So என்னோட ஃபோர்ஸ் அகைன் உங்களை பார்க்க வரும். It is coming towards me from the board. Correct? So current field force. Now look at this diagram. This is a positive charge. Right? இதெல்லாம் உங்க புக்லயே இருக்கிற டயகிராம் தான். If you want you can refer. So current upwards. So current upwards. Field is again towards my right. Correct? நான் இப்படி நிக்கும்போது towards my right. So அப்ப current is upwards. Field is towards my right. Force எங்க இருக்கு உங்களுக்கு தெரியலன்னா அந்த போர்டுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். Look at it. It is in this direction. அப்ப எனக்கு right hand thumb rule வச்சு I can find out the direction of magnetic force. Clear? So இது cross product அப்படிங்கறனால இங்க ஒன்னு கொடுத்திருப்பாங்க. The magnetic force 0. If they are parallel. சரியா? ரெண்டு வெக்டார் parallelனா அதோட cross product என்ன, sin 0 0 தெரியும். ரைட்? வெக்டார்ஸ் அல்ஜிப்ரா இன் மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. R 11th cross product இருக்கு. பட் நம்ம தான் நிறைய பேர் வந்து படிக்கலையே. So A cross B will be 0. They are parallel. So அப்ப theta, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே நான் உள்ள போறேன். என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, நானும் அதே டைரக்ஷனில் உள்ள போனால் அந்த ஃபோர்ஸ் என்ன, 0. It will never create a force. So cross product will become 0 if theta equal to 0 degree. Theta 0 degree இருந்தா cross product 0, theta 90 இருந்தா
maximum value கிடைக்கும். முடிஞ்சா so இது அந்த directions எழுதுறதுக்கு தான். So we have discussed, well I will write. So my force, net force is equal to Fe, that is my Coulomb's force, plus my magnetic force, which is QE plus QVB sin theta. I am taking a case where theta equal to 90. சரியா? theta 90 இருந்தா QVB வரும். Right? sin 91. So இதுல Q common. So E plus VB. இது magnitude எழுதலாம். What if I write it as vector? But it only for 90 degree, I cannot use it always. So my force vector is equal to QB, sorry, QE. E is a vector plus Q into B vector cross B vector, QB cross B. இப்போ யாரை என்னால காமனா வெளியே எடுக்க முடியும்? Q வெளியே எடுக்க முடியும். E vector plus B vector cross B vector. So unlike here electric force, which only depends upon electric field and it does not depend upon one more vector, here it is depending upon two vectors, V cross B. For cross product, an angle component is being introduced here in magnetic force. அதனாலதான் angle 0 இருக்கும்போது no magnetic force because it is parallel. 90 இருக்கும்போது maximum magnetic force. If it is in between, we'll have a reduced value depending upon what angle it is made. Okay. Yeah. So the unit of magnetic field is Tesla. So this is from your 9th standard book. Sorry, 10th standard book in the diagram. So we have studied this in your 10th standard. So we are 10th standard students in the part of title and 12th. So we have what we have here. We have a magnet. சரியா? magnetic field line எப்பவுமே எங்க இருந்து எங்க போகும்? north pole to south pole. அப்போ இங்க எனக்கு magnetic field line இப்படி இருக்கு. சரியா? And we have a conductor through which current is flowing. current வந்து இப்படி வெளியே வருது. சரியா? we'll use the current field force direction. So field is upward, current is like this. So field is upward, current is like this, force அப்போ உள்ள. அப்போ இது என்ன பண்ணும்? இப்படி உள் பக்கமா, ஹார்ஸ் பக்கமா, இந்த பக்கமா இது மூவ் ஆகும். சரியா? So this is how you can find the direction of force. Now this is a very important question which we might have discussed in third lesson. Right? When the videos are so current, even though it has both magnitude and direction, right? If you take current, it has both magnitude and direction, but it is a scalar. Why? Now whenever there is something which has magnitude and direction, we call it as a vector. Then why current is taken as a scalar? The sole reason is it does not satisfy vector addition. It does not satisfy vector addition. So vector addition property as satisfy பண்ணாத காரணத்தினால் we call it as a scalar. For example, if I have 1 ampere current here and 1 ampere current in this direction, for this I should have a current in this direction. உள்ள வரணும். அதோட ரிசல்ட் நான் இப்படி எடுக்கிற உள்ள வருதுன்னு. Right? For example, it is going out அப்படின்னா இதுக்கு உள்ள if I allow 3 ampere current, it will also be 1 ampere. But if I take it as a vector property, if this is 1, இதுக்கு பதிலா I'm drawing it here. If this is 1, then this will be only root 2. சரியா? vector addition satisfy பண்ணாது. That's why current is a scalar. Now we will be discussing about how to find the direction of magnetic field or a direction with the help of right hand thumb rule. Sorry, with the help of right hand thumb rule. So we have two types of conductor. One is a straight conductor. So we have a straight conductor. The second is going to be a curved conductor. That is a circular loop. Sorry, or a coil like this. Right? So we will be having a conductor like this. This is a coil, multiple turns, n turns. Okay? So if I allow current through this, what will happen and what will be the direction of magnetic field? And here we have a straight conductor, like a wire. Right? So when I have a straight conductor, how to find the direction of magnetic field? So let us take this is a straight conductor. This is a straight conductor. Let us not take it. It is actually a straight conductor. So I am going to plug point, plug point.
ஸ்பைடர்மேன்ல வரபடி ஒரு மாதிரி நான் கடிச்சேன் அப்படின்னா நான் கரண்ட் மேன மாறுவேன்னு தெரியாது. பட் அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. பட் இந்த சார்ஜர் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் a straight conductor. Now let us assume that is being plugged in and current flows through the conductor. So அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து இங்க கரண்ட் போகுது. So for a straight conductor, I have to use this rule. ரெண்டுமே ரைட் ஹேண்ட் தான். I'm going to keep my 4 fingers curved and holding this in this way. என்னோட thumb should point in the direction of current. So if the conductor is held in such a way, thumb points in the direction of current. The curved fingers gives the direction of magnetic field. For example, if I am holding it like this, wire உங்களை பார்க்க வருது, சரியா? This is how it is being. So அப்ப நான் இங்க இப்படி புடிச்சிட்டேன் அப்படின்னா my thumb is pointing in the direction of current. So my thumb points in the direction of current. Then the curved fingers gives you the direction of magnetic field. அப்போ either you can say, for me this is now anti-clockwise and இப்படி இருந்துச்சு. சப்போஸ் இந்த வயர் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பார்க்க வந்துச்சுன்னா thumb is pointing towards me. This is the direction of magnetic field. This is clockwise for you. கரெக்டா? So அப்போ எனக்கு ஒரு straight conductorல all I can find is whether it is clockwise or anti-clockwise. So என்னால என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? clockwise-ல போதா இல்லைனா anti-clockwise-ல வருதா அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். I cannot find out which is north pole, which is south pole. என்ன நான் இப்ப இப்படி வச்சிட்டேன். Right, let us assume my thumb is pointing towards you. நான் இப்படி வச்சிருக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் இந்த 4 ஃபிங்கர்ஸோட டிப் தான் நார்த் போல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ண முடியும். தம்பு மாறவே இல்லை பாருங்க. அப்ப கரண்டோட டைரக்ஷன் அப்படியே தான் இருக்கு. பட் மை மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் இஸ் keep on changing. அப்ப I cannot say which is north pole. That's a north and south pole, but I cannot say which is my north pole. Here all I can say is whether it is clockwise or anti-clockwise. But this is clockwise and this is anti-clockwise. Correct? So a straight conductor, you can only say clockwise or anti-clockwise. Let us come back to a loop. So ஒரு லூப்புக்கு எப்படி பண்ணணும்? அப்ப இந்த லூப்ல என்ன ஆகும்? கரண்ட் வந்து இந்த லூப் வழியா இப்படி போய்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? The current is flowing in this loop. So if my curved fingers or my 4 fingers are curved in the direction of current. So current வந்து இப்ப இப்படி வருது. இங்க நான் பாசிட்டிவா கொடுக்கிறேன், இங்க நெகட்டிவா கொடுக்கிறேன்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? இது வழியா கரண்ட் சுத்தி 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 இப்படி உங்களை பார்க்க வருது. இப்ப கரண்ட் இப்படி ரொட்டேட் ஆகுதா? So if the curved fingers are kept in the direction of current, the thumb points in the direction of magnetic field. Particularly in the since it is a specific point, I can say this is the north pole. ஏன்னா எப்படி நான் ரொட்டேட் பண்ணாலும் சரியா, இந்த கையை நான் எப்படி ரொட்டேட் பண்ணாலும் இது எங்க தான் கிடைக்கும்? நார்த் போல். இது இப்படியே தான் இருக்கும். அப்போ ஒரு சர்க்குலர் காயிலுக்கு I can say which is my north pole. சரியா? ஒரு சர்க்குலர் காயிலுக்கு I can say which is going to be my north pole. பட் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு நார்த் போல் யார் சவுத் போல் யாருன்னு சொல்ல முடியாது. clockwise or anti-clockwise தான் சொல்ல முடியும். Clear? So I have my current flowing through a conductor ல right hand thumb rule யூஸ் பண்ணி magnetic field ஓட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்க்கணும். Right, this will be the last topic for this video. So அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு straight conductorனா if the 4 fingers if the conductor is held and thumb points in the direction of current, the 4 fingers points in the direction of magnetic field, curved finger. அது clockwise anti-clockwise சொல்ல முடியும். இது ஒரு curved loop. ஒரு loopல இருக்குன்னா if the curved fingers are kept in the direction of current, let me assume the current is in this direction. சரியா? anti-clockwise ல இருக்குன்னா if the 4 fingers are curved in the direction of current, thumb points in the direction of magnetic field. இங்க நான் டாட் வச்சிருக்கேன். ஏன் டாட்? கேக்கல. ஓ யூடியூப்ல கேட்காதோ. Right, so coming out of the paper, starting the page no it comes out of the paper, it is a dot. Going into the paper, இதே இன்னொரு சால்ட் போட்டு anti-clockwise ல எடுக்கிறேன். சரியா? சாரி, அதான anti-clockwise. This is clockwise. Clockwise ல நான் fingers curve பண்றேன். Thumb is going inwards. கரெக்ட்டா? அப்போ magnetic field is going into the board or into the plane அப்படின்னு எடுக்கணும். So this is my direction of magnetic field. So that's it for this video. So இதுல நம்ம என்ன பார்த்தோம்? Basic introduction தான். அப்ப நான் முதல்ல introduction சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன். So we started off with what happens when the current flows through a conductor.
So current flow ஆகும்போது it produces a magnetic field around. Then once it moves, we have come to the force formula, right? Because there is an interaction between the external magnetic field and the induced magnetic field. So அதுக்கான formula பார்த்தோம். FB equal to QB cross B, where B is the velocity of a proton. Be very careful. The direction you have to take is the direction of your current, not the direction of your electron. Electron கொடுத்தா opposite direction எடுக்கணும். So அதை வச்சு V cross B formula பார்த்தோம். Then we saw what is why current is scalar, and we have moved on to finding the direction of the current. Clear? So magnetic field, current ஓட direction வச்சு ஒரு conductorல how to find the magnetic fieldங்கிறத பார்த்தோம். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோல கூடிய சீக்கிரமே உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.